வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. மென்ஸு ஷர்ட் பேண்ட்டு, பாய்ஸு ஷர்ட்டு ட்ரௌசர் அண்ட் உமன்ஸ் ப்ளவுஸ் சுடிதார் கோர்ஸ், நான் ப்ளீட்டடு லாங் ஃப்ராக் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மென்ஸ் ஷார்ட் குர்தா, அதாவது ஜிப்பா, ஷார்ட்டாக உள்ள ஜிப்பா எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அளவெடுத்து வெட்டி தைச்சு காட்டினேன். தொடர்ந்து பாருங்கள். குர்தான்னு சொல்கிற இந்த ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பா மாடல் தான், பட் ஷார்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆஃப் ஓப்பன் பெட்டி தான் இதில் வந்து போட்டிருப்போம். சைடில் பார்த்திங்கன்னா 2 சைடு பாக்கெட்டு, ஜிப்பாவில் உள்ள அதே மெத்தட் தான் இதுலேயும் 2 சைடு பாக்கெட்டு, அதே ஸ்லிட் ஓப்பன் இருக்குது, ஸ்ட்ரைட் பாட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யோக் கிடையாது, ஷோல்டர் கிடையாது, பேக்லேயே வளர்த்து விட்டு பேக் பார்ட்டை வெட்டியிருக்கிறோம், யோக் இல்லாமல். இது வந்து சைனீஸ் கலர் பைண்ட் மட்டும் தான் இருக்கும். ஷார்ட் ஸ்லீவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிப்பா தான், பட் ஷார்ட்டாக இருக்குது. இது எப்படி அளவெடுக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயரம் வந்து ஃப்ரண்ட்டு ஹை பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பாட்டம் வரைக்கும் 28.5. ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு, ஸ்லீவ் இந்த ஜாயிண்ட்லேருந்து அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும், 17.5. ஜஸ்ட் வந்து ஆஃப் 22. அப்போனா வந்து ஃபுல் ரவுண்டு 44 இருக்குன்னு அர்த்தம். ஆஃப் ஜஸ்ட் வந்து 22. ஆம்கோலுக்கு கீழே 1 இன்ச்சு கீழே எடுக்கிறோம், 22 இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து 44 சைஸ். இது 44 அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் வந்து அந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். இது மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டு 6.25. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலர் வந்து இது மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ ஃபோல்டிங் பண்ணி எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வருது. அப்படின்னா டோட்டல் வந்து 17. கழுத்தோட அளவு வந்து 17ன்னு எழுதிக்கிங்க. கை நீளம் அல்லது ஸ்லீவ் வந்து 8.25 ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து. கை ஓப்பன் அல்லது எம்மிங் 7.25, ஆஃப் 7.25. ஃபுல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 14.5 வரும். பை ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா 8.5. அப்போனா வந்து ஃபுல் ரவுண்டு 17 வரும். பை ஷேப் வந்து 8.5, ஃபுல் ரவுண்டு 17 எழுதிக்கிட்டேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு பட்டி ஓப்பன், ஃப்ரண்ட் பிளாக்கெட் ஓப்பன் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹை பாயிண்ட்லேருந்து 9.5 இருக்குது இந்த சாம்பிள் ஷர்ட்டில். 9.5 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப்பனாலே வந்து ஆஃப் ஓப்பன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு பாக்கெட்டுக்கு அளவு தேவை. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆம்கோல்லேருந்து சைடு பாக்கெட் ஓப்பன் அளவு வந்து 5.25. இது பார்த்தீங்கன்னா 5.25 இருக்குது. அதையே வச்சுக்கலாம். ஓப்பன் அளவு வந்து 6 இன்ச்சு. நான் அதை எழுதலை. இதில் பாக்கெட் ஓப்பன் வந்து 6 இன்ச்சு தான் வேணும் எப்போதுமே. அப்புறம் வந்து இந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, ஸ்லிட்டு, இது வந்து இந்த ஷோல்டர் ஹை பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டோட ஹை பாயிண்ட்லேருந்து 21. இது 21. இது வந்து எம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் எம்மிங் அதான் அடிச்சிருக்காங்க. 1 இன்ச்செலாம் கிடையாது. பாட்டம் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் தான். டபுள் டிச்சிங் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. பட்டி, ஷோல்டர், ஸ்லீவ் அட்டாச்சிங், சைடு கூட டபுள் டிச்சிங் மாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் எம்மிங் வந்து டபுள் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான். அந்த டபுள் ஸ்டிச்சோட வித்து வந்து 1 சென்டிமீட்டர். பாட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாடலே வந்து டபுள் ஸ்டிச் மாடல். நம்ம வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணிக்கணும். டபுள் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டபுள் ஸ்டிச் மாடல்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் தைக்கிறப்போ வந்து நம்ம வந்து
மறக்காம தைக்க முடியும். இப்போ வந்து இந்த குர்தா அளவு எடுத்துட்டோம். சாம்பிள் வந்து இந்த மாடல் தான். இதை வந்து எப்படி நம்ம வந்து இப்போ வெட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபேப்ரிக்குங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய வித்து ஃபேப்ரிக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1.60 தான் இது வந்திருக்கு துணியை. 1.60ல தாராளமாக தைக்க முடியும். 56 இன்ச்சு அகலம் உள்ள ஃபேப்ரிக் இது வந்து. சரிங்களா? இதுவே வந்து சின்ன வித்துனா வந்து 2.25 மீட்டர் தேவைப்படும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு துணியை மடிச்சுக்கிறோம். ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கணும். அந்த நம்ம மடிக்கிற அளவு வெயிட்டுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எல் ஸ்கேலை வச்சு ஒரு மார்ஜின் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் எம்மிங்க்கு வந்து 3/4 இன்ச்சு 1 சென்டிமீட்டர் தையல் வரணும் இல்லையா? அப்போ 3/4 இன்ச்சு நான் வந்து மார்க் கொடுத்துக்கிறேன். அடுத்து மார்ஜின்லேருந்து 3/4 இன்ச்சு ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2வது மார்க்லேருந்து அதாவது மடிக்கிறதுக்கு கொடுத்தது 1 சென்டிமீட்டர் மடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஹைட்டு வந்து 28.5 வைக்கிறேன். மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். எல் ஸ்கேல் வச்சு கொஞ்சம் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில். இப்போ தான் வந்து கொஞ்சம் கிராஸ்லாம் இல்லாமல் வரும். 28.5 வச்சா மறுபடியும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் மேல் பக்கம். ஹைட்டு மார்க் பண்ணிட்டோம் நம்ம. இப்போது கழுத்து அகலம் வந்து 2.25 ஃபோல்டிங்லேருந்து வச்சுக்கிறேன். இறக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஒரு டம்மியை வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு காலை ரெடி பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் இறக்கி வெட்டிக்கலாம். பட் அகலம் வந்து 2.25 தான். இறக்கம் வந்து ஒரு 1.5 வச்சுக்கிறேன் டம்மியாக. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 17.5 பாதி 8.75 8.75 ப்ளஸ் சீம் அலவன்ஸு கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் விட்டுக்கிறேன். இப்போ ஸ்லோப்பிங் வந்து இந்த மேலே ஹை பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச்சு ஒரு மார்க் போட்டு அதை குறிச்சிக்கிறோம். இப்போது அந்த 1.25 மார்க்கையும் இந்த கழுத்து அளவு மார்க்கையும் வந்து கிராஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் இந்த ஸ்லோப்பிங் லைன்லேருந்து 6.75 இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு ஆப் செஸ்ட் 22 ஃபுல்லாக 44 4 பார்த்தோம்னா வந்து 11 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின். இங்கேயும் 11 ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின். நம்ம வந்து ஆப் செஸ்ட் எடுத்துகிட்டு அதை 2ஆக பிரிச்சும் வச்சுக்கலாம். 22ல் பாதி 11. நான் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து தெரியணுங்கிறதுக்காக 44ன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் லைனை. இந்த ஆம்கோலை வந்து ஃபஸ்ட்டு டம்மியாக வந்து செங்குத்து லைன் ஒன்று போட்டுக்கிட்டு மறுபடியும் லேசாக ஒரு கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி ஆம்கோல் கர்வ் எடுத்துக்குங்க. அப்போ தான் பெர்ஃபெக்டாக வரும். ஆம்கோலுக்கு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஜஸ்ட் அளவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நல்லா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக வரும். இது மாதிரி கொஞ்சம் தொழுத்துக்கு மட்டும் லைட்டாக, கீழெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரண்ட் பிளாக்கெட் ஓப்பன் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.5. இது வந்து ஃப்ரண்ட்டு ஹை பாயிண்ட்லேருந்து 9.5 மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஓப்பன் வந்து தைக்கிறப்ப வெட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஆப் ஓப்பன் பட்டி இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெட்ட வேண்டியது தான். முழுசாக வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைடு பாக்கெட் மார்க்கை நம்ம வந்து மார்க் பண்ணணும். சைடு பாக்கெட் மார்க் வந்து ஆம்கோல்லேருந்து ரெடி 1 சென்டிமீட்டர் கீழே இறக்கிடலாம். விட்டுட்டு 5.25 ஆம்கோல்லேருந்து சைடு பாக்கெட் ஓப்பன் மார்க் வந்து 5.25. அப்போ நம்ம வந்து ஆம்கோல் பிடிக்கிறதுக்கு 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு அதுலேருந்து 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் ஓப்பன் 6 இன்ச்சு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லிட் ஓப்பன் அது வந்து ஹை பாயிண்ட்லேருந்து 21 வரணும். இந்த ஃப்ரண்டோட ஹை பாயிண்ட்லேருந்து 21 இந்த மார்க்கையும் பண்ணிக்கலாம். இந்த 3 மார்க்கையும் முக்கியமாக பண்ணிட்டோம்னா வந்து தைக்கிறப்போ வந்து இந்த மார்க்கெலாம் மறுபடியும் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை வந்து மார்க் மட்டும் நம்ம வந்து நாச் போட்டு வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து வெட்டுறதை கண்டினியூ பண்ணி வெட்டி எடுத்துடலாம். சைடில் வந்து எவ்வளோ மார்ஜின் விட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் மடித்து தைக்கிறதுக்கு. இது வந்து சைடும் மடித்து தைக்கிற தையல். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னொட்டும் கூட பண்ணிக்கலாம். பட்டு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டபுள் டிச்சிங் அப்படிங்கிறனால மடித்து தைக்கிற மாதிரி தான் மார்க் கொடுத்துருக்கேன். அதனால் 1/4 இன்ச்சு போதும். ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்டியாச்சு. இப்போ வந்து ஆம்கோலோட அரை சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும்.
மேலே வந்து 1.25 இன்ச்சு ரோல் ஓவருக்கு விட்டுடுறேன், அதாவது ஷோல்டருக்கு விட்டுறேன் 1.25 இன்ச்சு. அதை ட்ரூப்பின்னு சொல்லுவான், ரோல் ஓவர்னு சொல்லுவான். அதை விட்டுட்டு 1.25 விட்டுட்டு மறுபடியும் அளக்குறேன் இதே மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 3/8 வருது. அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டு தேவையான அளவுக்கு மடிச்சுக்குங்க. பேக் பார்ட்டு எவ்வளோ தேவை, இது வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் வரும், 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும் பேக் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி தேவையான அளவுக்கு மடிச்சுக்குங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து இதே மாதிரி கரெக்டாக பேக் பார்ட்டு அந்த துணி மேலே கரெக்டாக வைங்க. ஃபோல்டிங் சைடில் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். இது மாதிரி முன்ன பண்ண ஆகக்கூடாது. இப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து டாப் ஏஜ்லேருந்து 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளர்த்து விடணும் பேக் பார்ட்டுக்கு, நான் பண்ணுற மாதிரியே. ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 2.5 இன்ச்சு வளர்த்து விடலாம். ஏன்னா வந்து இதில் வந்து யோக் கிடையாதுனால அப்படி வளர்த்து விட்டு விடுறோம் நம்ம வந்து. இப்போ வந்து கழுத்தாக்கலாம் ஃப்ரண்ட்டில் 2.25 வச்சோம், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அது மாதிரி மார்க் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு டம்மி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கழுத்து டெப்த்து ஆழம் ஒரு 1.25 இன்ச்சு வைங்க. இப்போ வந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பின்கழுத்து இறக்கம் வந்து 1.25க்கு மேலே போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 8.25 வச்சோம், ஆஃப் ஷோல்டர் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வச்சோம். ஆனால் வந்து பேக் பார்ட்டில் வந்து இன்னும் 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். 8.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு 9.25 அண்டு சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு லைன் செங்குத்து லைன் டம்மியாக போடுங்க. ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு அப்போ வந்து அப்புறம் நம்ம கரெக்டான ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அப்படியே மேனுவலாகவும் முடிஞ்சால் பண்ணிக்கலாம் நீங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது சைடில் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் தையலுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டை விட இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு வெட்டணும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம மார்க் பண்ணியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டில் வந்து இந்த தையல் முறைக்கு வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விடணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மாற்றின்னு விட்டோம், இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். இது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஸ்டிச்சிங் மாடல் சைடில். இதுவே வந்து சைடில் ஓவர்லாக் போடுறோன்னா வந்து ஈவனாக 1/2 இன்ச்சு விட்டாலே போதுமானது. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டில் 1/4 இன்ச்சு மார்ஜின் எக்ஸ்ட்ரா விட்டு இது மாதிரி மார்க் பண்ணி வெட்டிக்குங்க. பேக் பார்ட்டும் நம்ம வந்து முடிச்சிட்டோம், வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வெட்டணும். ஸ்லீவ் வெட்டுறதுக்கு ஸ்லீவ் டபுள் ஃபோல்டிங் இது மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவும் ஒரே டைமில் வெட்டிடலாம். தேவையான நீளம் அகலத்துக்கு தகுந்த மாதிரி துணியை எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எம்மிங் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒல் ஸ்கேலை வச்சு, அதாவது ஓப்பன் சைடில் வந்து ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம். துணி முன்ன பின்ன இருந்தாக்க அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி 3/4 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு, ஏன்னா 1 சென்டிமீட்டர் தான் தேவைப்படுது. ஸோ 3/4 இன்ச்சு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த லைன் இது வந்து எம்மிங்க்கு துணி விட்டுருக்குறேன். இப்போது ஸ்லீவ்லேருந்து வந்து 8.25 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. ஸ்லீவ் தான் மடிச்சு அடிக்க போகிறோம். ஸோ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் ஸ்லீவ் சைடில். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கர்வ் எடுக்கிறதுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பை ஷேப் வந்து வைக்கலாம். பை ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 9 வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஓப்பன் மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஓப்பன் வந்து 7.25 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 7.25 ஒரு மார்க் போட்டுக்கிறேன்.
பை ஷேப்பும் ஸ்லீவ் எம்மிங்கும் மார்க்கு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஆம்கோலில் இந்த வளைவு எடுக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் எண்டில் இருந்து 4.5 வைக்கிறேன், அந்த பை ஷேப் மார்க்கு நேராக. இப்போ இதை வந்து இதே மாதிரி வளைவாக எடுத்துக்கிறேன், கேர்வாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது நம்மளுக்கு வந்து 8 3/8 வரணும். அளந்து பார்த்துக்கலாம். 8 3/8 அப்படியே வச்சு எவ்வளோ தேவைப்படுதோ அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோ வருது. இப்போ வந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதை மறுபடியும் ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கலாம். 8 3/8 வருதான்னு சொல்லிட்டு. கரெக்டாக வருது. இப்போ வந்து நம்ம இதை வந்து வெட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் கர்வு கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஸோ இது மாதிரி செட் பண்ணிக்கிட்டு 1 சென்டிமீட்ரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு பக்கம் மட்டும் இது மாதிரி வெட்டி எடுங்க. இது வந்து இந்த ஏரியா வந்து ஃப்ரண்ட்டு அட்டாச்சிங் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாக்கா கரெக்ஷன் பண்ணிக்கணும் நம்ம நீட்னஸாக. இதே மாதிரி ஸ்லீவ் வெட்டிக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வெட்டணும். பாக்கெட் வந்து சைடு பாக்கெட்டுக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் பிரச்சனை தேவைப்படும். இது மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. ஒரு மார்ஜின் போட்டுக்கிட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கச்சா வந்து 20 இன்ச்சு வச்சுக்கணும். சைடு பாக்கெட் இது வந்து ஆக்சுவலாக ஜிப்பாவோட சைடு பாக்கெட் இது முக்கியமானது. அகலம் வந்து 7 இன்ச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்ஜின் போட்டுடலாம், அப்புறம் அடுத்து அகலத்துக்கு போய்க்கலாம். ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 வச்சுக்கலாம். அதாவது பாக்கெட்டு அகலம் வந்து 6 இன்ச்சு வரணும். நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் மார்ஜின். 7 இன்ச்சு வந்து ஒரு ஸ்கொயர் பீஸாக வெட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. 20 இன்ச்சு உயரம், 7 இன்ச்சு அகலம், அதாவது கச்சால. இது வந்து நிறைய பேர் எவ்வளோ எடுக்கணும்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் இதை நம்ம வந்து முழுசாக காட்டுறேன். இப்போ வந்து இது மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டு டாப் சைடில் வந்து கொஞ்சம் இது மாதிரி கேர்வ் எடுத்துக்குங்க. ஒரு கோபுரம் மாதிரி நம்ம தைக்கிறப்ப மடிச்சு அடிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக தான் இது. இதுதான் பாக்கெட். இது 2 லேயர் வெட்டிட்டேன். 2 சைடு பாக்கெட்டும் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காலர் வெட்டணும். காலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூன் மாதிரி கொஞ்சம் வரையணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டு. சாதாரண நல்லா கேன்வாஸே எடுத்துக்குங்க. காலர் வந்து நமக்கு வந்து 17 டோட்டல். ஆஃப்னா வந்து அப்போ 8.5 வரணும். கர்வ் வரைகிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு கர்வே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் மூணு மாதிரி கொண்டு வரணும். நம்ம வந்து இதை வந்து சாதாரண காலர் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது. இந்த காலர்லாம் வந்து இந்த அளவு தான் வளைவு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளே வந்து ஓரளவுக்கு ஆப் மூணு மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து 8.5 லென்த் வைக்கிறேன். ஆப் லென்த்து டோட்டல் 17 கழுத்து 8.5 வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்வை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கணும். இதெல்லாம் வந்து முன்ன பண்ண இருந்தாலும் கைனால மேனுவலாக இதுக்குன்னு வந்து சில கேர்வ் ஸ்கேல் இருக்கும். பட் நம்ம எல்லாரும் வச்சிருக்க மாட்டீங்க இல்லையா. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறேன்னா வந்து 1.25 இன்ச்சு கொடுக்குறேன். நான் இதில் வந்து இப்போ உங்களுக்கு இன்ச்சு டேப் வச்சு காட்டல. ஈக்குவலாக வந்து 1.25 வித்து வர்ற மாதிரி எண்டு வரைக்கும் பார்த்துக்குங்க. லாஸ்ட் எண்டு வந்து இது மாதிரி வளைவாக பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சைனீஸ் கலர்னு சொல்லுவோம். சைனீஸ் கலர் வெட்டுற மெத்தட் இது தான். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் வளைவு கொஞ்சம் நல்லா அதிகமாக வர மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஜிப்பாவில் வந்து நல்லா நீட்னஸாக உட்காரும். இது வந்து ஆக்சுவல் வந்து ஃபுல் ஜிப்பாக தான். லென்த்து மட்டும் தான் கம்மி. 1.25 இன்ச்சு அகலம் வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. அப்படியே வெட்டி எடுத்துடணும். இதுதான் வந்து சைனஸ் கலர். வளைவு மேக்ஸிமம் இந்த அளவுக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் ஓகே தான். இதுக்கெல்லாம் வந்து இந்த அளவு தான் வரணும்னு ஒரு கணக்கெலாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வெட்டி தைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த காலரை வந்து நம்ம வந்து அயன் பாக்ஸ் போட்டு ஒட்டிடணும். இப்போ குர்தாவோட எல்லா பார்ட்ஸுமே வெட்டிட்டோம் நம்ம. இப்போ ஒரு ஒரு பார்ட்ஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா அசம்பிள் பண்ணி குர்தாவை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவு, பாக்கெட் பீஸு, இது காலர். ஃபஸ்ட்டு காலர் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். சைனீஸ் காலர். இதில் வந்து பைண்டு மட்டும்தான் வரும். இதே மாதிரி மடித்து நம்ம வந்து 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கணும். இது மாதிரி கச்சாலாம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வெட்டி எடுத்துடணும். இன்சைடில் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. சைடில் வந்து 6 இன்ச்சு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வெட்டிக்கணும். இப்போ ஒரு துணியை கீழே வச்சு பைண்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வெட்டிக்கிறேன். அப்படியே அந்த காலர் கேன்வாஸ் ஓரமாக தையல் போடணும், அவ்வளோதான். சுற்றி வந்து இந்த கச்சா வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிடணும் நீட்னஸாக. இந்த சைட்லேயும் பைண்டை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இது வந்து அட்டாச்சிங் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து கட் மார்க் போட்டுக்கிறேன், நல்லா அப்போ தான் திரும்பும். இதே மாதிரி திருப்பிட்டு நல்லா கீறிடணும். முடிஞ்சால் நல்லா ஒரு அயனிங் கூட போட்டுக்குங்க, நீட்னஸ்ஸாக நல்லா டைம் இருந்தால். அப்போ வந்து நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. காலர் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். சென்டர் மார்க் போட்டு தனியாக வச்சிடலாம். டிசி மார்க் அடையாளம் பண்ணிக்கிறேன். இதுதான் காலர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் எம்மிங் பண்ணிடலாம். உள்பக்கத்துக்கு வந்து நான் அடையாளம் பண்ணிக்கிறேன் டிசி மார்க்கை வச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 1 சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து மடித்து அடிக்கணும். அதனால் டபுள் ஃபோல்டிங் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங்கு, அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் கீறி வச்சுட்டு ஓரமாக ஃபஸ்ட்டு தையல் போடுறேன். அதோட ஆப்போசிட் ஸ்லீவையும் போட்டுடுறேன். இது தைக்கிறப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த அட்டாச்சிங் பொசிஷனை வந்து நம்ம வந்து ஆப்போசிட் பண்ணிக்கணும். இல்லைன்னா 2 ஸ்லீவும் ஒரே பக்கமாக தைக்கிற மாதிரி வந்துடும். அதுக்காக இப்போ திருப்பிட்டு ஒரு ஓரத்தையல், அவ்வளோதான், எஜ்ஜு தையல்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ஸ்லீவ் ஹெம்மிங்கும் பண்ணியாச்சு.
செட் பண்ணி மடித்து தனியாக வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமான பார்ட்டு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணணும். ஹைட்டு கம்மியாக உள்ளதான் ஃப்ரண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, ஹை பாயிண்ட்லேருந்து அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் பட்டி ஃபஸ்ட்டு போடுறோம். இது வந்து ஆக்சுவலாக ஸ்லீப் பட்டி மெத்தட் தான். இதே மாதிரி ஒரு பட்டி துணியை வெட்டிக்கணும். ரெண்டு பக்கமும் 3 இன்ச்சு 3 இன்ச்சு வர மாதிரி நல்லா ஒரு 6 இன்ச்சு அகலத்துக்கு துணி எடுத்து சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஓப்பன் பண்ணி இதே மாதிரி 1 சென்டிமீட்டருக்கு மேலேயே ஏன் 3/4 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாச்சிங் பண்ணிக்கணும். சென்ட்ரு ஓப்பன்லேருந்து 2 சைட்லையும் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மேலே அகலம் வர்ற மாதிரி இது மாதிரி அட்டாச்சிங் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ வீ கட் மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா க்ளோஸாக கட் பண்ணிக்கணும் கார்னர்லாம். அப்போ தான் திரும்பும். இப்போ கீறணும், நல்லா கீறணும். இப்போ வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். வெளிப்பக்கம் திருப்பிக்கிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் கீறி சரி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் பட்டி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3/4 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி மார்க் வச்சுக்கணும். அப்போனா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் வச்சு குத்து போட்டு கீறி மடித்து இதை மாதிரி தைச்சோம்னா 3/4 இன்ச்சு அகலம் வரும். இது மாதிரி தையல் போடணும். 3/4 இன்ச்சை விட ஒரு புள்ளி கம்மியாக இருந்தாலும் ஓகே. இது வந்து பட்டன் பட்டி, வலது கை பக்கம் உள்ளது. இப்போ இது வந்து காஜா பட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/1 வந்து ரெடி வரணும். அப்போனா ஒரு 2.25 வந்து மார்க் வச்சு கீறி மடிச்சு தைக்கணும். 1/1 2.25. கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டாக்கா 2.5 வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா கீறிட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இது வந்து ஸ்லீவ் பட்டி அடிக்கிற டபுள் ஸ்லீவ் பட்டி அடிக்கிற மெத்தட் தான் ஆக்சுவலாக. இது வந்து பிசுறுலாம் இல்லாமல் வராமல் தைக்கணும். அதுதான் முக்கியம் ஃபினிஷ் பண்ணுறப்போ. இப்போ இந்த ஓப்பன் பண்ண அளவுக்கு அடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இது கொஞ்சம் நல்லா சரி பண்ணி கீறிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஓர தையல் இட தையல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா 4 தையல் வர மாதிரி டிசைன் இது வந்து ஆக்சுவலாக. இது மாதிரி ஓரத்தையல் இடத்தையல் இல்லாமையும் தைக்கலாம், தப்பாங்க. ஆனால் இந்த சட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் போட்டிருக்குது. ஸோ எட்ஜ் தையல் டிஸ்டன்ஸ் தையல் எல்லாமே போடணும் 2 சைட்லையும். அப்படிங்கிறனால நான் இது மாதிரி போட்டுக்கிறேன். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது மாதிரியே போட்டுக்கிறேன் நான். இந்த டிசைன் தையல்லாம் நம்மளோட விருப்பம் தான், கஸ்டமரோட தேவையை பொறுத்து நம்ம போட்டுக்கிறது தான். இப்போ வந்து இந்த 4 தையல் போட்டிருக்கேன் ஓரத்தையல் இடத்து எல்லாமே வந்து. இப்போ வந்து மறுபடியும் இந்த ஃபினிஷிங்கை கண்டினியூ பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ளதான் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து பள்ளித்தலை மாதிரி மடித்து தைக்கிறேன். ஸ்கொயராகவும் மடிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பண்ணிக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ண அளவுக்கு வந்து திருப்பி குறுக்கு கட்டிக்கணும். கொஞ்சம் தையல் ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும் அந்த இடத்துல வந்து. அதே டைமில் வந்து நீட்னஸாகவும் வரணும். இந்த பள்ளித்தலையும் டபுள் தையல் போடுறேன் நான். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பட்டி ரெடி ஆகிடுச்சு. காஜா பட்டி, பட்டன் பட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா காஜா பட்டி வந்து 1/1, பட்டன் பட்டி வந்து 3/4 இன்ச்சு வரும். காஜா பட்டியோட பட்டன் பட்டி சின்னதாக இருக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நீட்னஸாக வந்துருக்குது. இதுதான் வந்து குர்தாவுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் பட்டி பிளாக்கெட் போடுற மெத்தட். இது வந்து ஃப்ரண்ட் பிளாக்கெட்டுன்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் வந்து பட்டின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டை வந்து நல்ல பக்கத்தை மேலே போட்டு பேக்கை வந்து அதுக்கு ஆப்போசிட்டு மேலே போட்டு ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து கம்மியாக உள்பக்கமாக தள்ளி வைக்கிறது. நெக் சைடில் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். மிச்சம் முன்ன பொண்ணை உள்ளது வந்து ஷோல்டர் சைடில் விட்டுருவேன் நான். இப்போ இதில் இது 1/4 இன்ச்சு நான் வந்து ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து உள்பக்கமாக தள்ளி வச்சுக்கிறேன். கீழே ஒரு இந்த கைடு அளவுக்கு மடித்து டேக்கை போட்டு தையல் போடுறேன்.
இது மடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை மட்டும்தான் மடிக்கிறேன், பேக்கை மடிக்கலை. பேக் வந்து ஃப்ரண்ட்டை விட 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கிறேன் இந்த மடிக்கிற அளவுக்கு. இந்த இடத்துலலாம் வந்து இந்த டேக்கா போடுறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா காலர் அட்டாச் பண்ணுறப்ப பிரிச்சுட்டு வரும் கழுத்து பகுதியெல்லாம். இப்போ நம்ம வந்து உள் பக்கமாக மடித்து தையல் போட்டுக்கிறோம் இல்லையா, இப்போ வெளிப்பக்கமாக திருப்பி பேக் பார்ட் மேலே ஓரத்தையல் போடணும், அப்புறம் இடத்தையல் போடணும். அதாவது எட்ஜ் ஸ்டிச்சு அண்டு டிஸ்டன்ஸ் ஸ்டிச்சு. கொஞ்சம் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது வார்த்தைகள். இது மாதிரி தான் ஓரத்தையல் இடத்தையல்னு நாங்கள் சொல்லுவோம். இது மாதிரி போட்டுக்கணும், ஏன்னா இந்த ஸ்டைலே வந்து டபுள் தையல் ஸ்டைலு. ஸோ நம்ம ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணி மேலே இதெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி இதெல்லாம் வந்து வெட்டிடுறதுக்கு ட்ரிம் பண்ணுறேன் அப்படியே அப் அண்ட் டவுன் உள்ளதை. இது மாதிரி ஷோல்டர் ஸ்லீவ் சைடில் அப் அண்ட் டவுனை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். இப்போது சென்ட்ரு பண்ணிட்டேன். 2 சைட்லையும் இதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறு சைட்லையும் இதே மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணிடணும். எப்போதுமே ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுறப்ப இந்த வேலை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அப்போ தான் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும் கரெக்டாக ஸ்லீவ். பாருங்கள் நீட்னஸாக இருக்குது. அந்த மார்க் போட்டிருக்கிறேன் 1/4 இன்ச்சு அந்த ட்ரூப்பிங் மார்க் வந்துருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து நல்ல பக்கத்தை மேலே போடணும். அந்த பாருங்கள் ஃப்ரண்ட் பொசிஷன்னா ஃப்ரண்ட்டில் வைக்கணும், பேக் பொசிஷன்னா பேக்கில் வைக்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு பார்த்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் குறையதமாக இருந்தால் வெட்டிக்கணும், பாடி குறைஞ்சிதான் வெட்டிக்கணும், இல்லைனா இது கரெக்டாக இருக்குது அப்படியே தையல் போட வேண்டியதான். இதே மாதிரி ஸ்லீவோட பாடி பீஸை வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு மடிக்கிற அளவுக்கு கம்மியாக வச்சு இதே மாதிரி ஸ்லீவை மடித்து தையல் போடணும். அதே நேரம் சென்டர் மார்க் வந்து பாடியிலையும் ஸ்லீவ்லையும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் வளைவாக இருக்கிறனால மடித்து அடிக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுக்கு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து அடிக்கணும். ஸ்ட்ரெயிட்னா வேகமாக அடிக்கலாம், இது வந்து வளைவு இல்லை ஆம்கோலில். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வந்து மடித்து அடிச்சுக்கு வரணும், எண்டும் வந்து ஈவனாக முடியணும். இப்போ திருப்பி ஓரத்தையல் இதே மாதிரி நல்லா பிடிச்சி இழுத்து விட்டு ஓரத்தையல் போடணும். அப்புறம் டிஸ்டன்ஸ் தையல். ஒன் சைடில் ஸ்லீவை அட்டாச் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பி ஓரத்தையல் அண்ட் இடத்தையல் நம்ம போட்டோம் பாருங்கள். இப்போ இதே மாதிரி மறு சைட்லையும் ஸ்லீவை வந்து நல்ல பக்கத்தை மேலே வைக்கணும். இது சென்டரை வச்சு பார்த்துட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டு சைட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படியே. ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து எல்லாருக்குமே அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடாது. இது மடித்து தைக்கிற மாடலு. ஆக்சுவலாக வந்து ரெடிமேடு மாடல் குர்தாவில். பாடி பீஸை வந்து அதில் சிக்காமல் எடுத்து விட்டு சரி பண்ணி தைச்சிட்டு வரணும், அதனால தான் லேட் ஆகும் வந்து. இப்போ திருப்பி அட்டாச்சிங் பண்ணிட்டோம். திருப்பி நான் வெளிப்பக்கத்தில் ஓரத்தையல் போடுறோம். அப்புறம் இடைத்தையல் டிஸ்டன்ஸ் தையல். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சைடு ஃபினிஷ் பண்ணணும். சைடு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்கெட்டு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணாமல் இருக்குது. சைடு பாக்கெட்டு ஸ்லிட்டு மார்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு அந்த பாக்கெட் மவுத்துலாம் கொஞ்சம் மடித்து அடிக்க வேண்டியிருக்கும். ஸ்லிட்டு இதெல்லாமே ஃபஸ்ட்டே அடிச்சுக்கணும். 2 சைட்லேயுமே வந்து பேக் பார்ட்டில் அந்த நாச் மார்க்லாம் போட்டுக்கிறேன்.
போட்டுக்கிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கணும். இது எவ்வளோன்னா நல்லா ஒரு அரைஞ்சு கட் பண்ணிக்கணும், ட்ரிம் பண்ணிக்கணும். கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? நான் டெப்த்து கொஞ்சம் அதிகமாக தான். இது மடித்து தைக்கிற தையல். இது மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்கெட்டு மவுத்து ஏரியா தையல் போடுறேன். அப்படியே சும்மா டம்மியாக போய் கீழே ஸ்லிட்டு ஓப்பனையும் அடிச்சிடணும். அதனால் தையலை வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக ஓட்டி கொண்டு போகிறேன். அப்படி திருப்பி ஓர தையல் போடுறேன். அதே மாதிரி தையல் வெளியில் ஓட்டி போய் மறுபடியும் பாக்கெட் மவுத்துலேயும் ஓர தையல் போடுறேன். இப்போ ஒன் சைடில் வந்து பாக்கெட் மவுத்து வந்து அடிச்சிருக்கிறோம். மறுசு பாருங்கள், இது மாதிரி தான் ஒரு ஸ்லிட்டையும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ மறுபக்கமும் அதே மாதிரி பேக் சைடில் மட்டும்தான் இந்த மவுத் அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து அது சைடு அடிக்கிறப்ப அடிச்சிடலாம். பேக் சைடில் தான் வந்து இப்போ ஸ்லிட்டை ஃபஸ்ட்டு மடித்து அடிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க எப்படி அடிக்கணும்னு. இந்த மடித்து அடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாச் மார்க் கட் பண்ணோம்னா அரைஞ்சி கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இது வந்து கம்மியாக இருந்தால் வராது. தையல் மடித்து அடிக்க துணி பார்த்தா போயிடும். நானே வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக தான் மார்க் போட்டிருந்தேன். அப்புறம் மறுபடியும் தைக்கிறப்போ வந்து நான் நல்லா கட் மார்க் அதிகப்படுத்தி போட்டுக்கிட்டேன். இப்போ பேக் சைடில் வந்து பாக்கெட் மவுத்தும் ஸ்லிட்டையும் நம்ம வந்து மடித்து அடிச்சிட்டோம். ஓரத்தில் இடத்துல போட்டாச்சு. இப்போ வந்து சைடு தையல் போட்டுடலாம். இது மாதிரி தான் வந்துருக்குது. இது சைடு தையல் அடிக்கிறப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட்டில் நம்ம அடிச்சுக்கு வந்துடலாம். அப்படியே சும்மா அப் அண்ட் டவுனுக்காக வந்து இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு முதல்ல ஸ்லிட்டு மட்டும் மடித்து அடிக்கிறேன். பேக் பார்ட்டில் தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். அப்படியே அதோட ஹைட்டுக்காக அதை அப்படியே வச்சுருக்கிறேன் நான். ஆனால் ஸ்லிட்டு எங்கேயும் மேட்ச் ஆகணுமோ அந்த அளவுக்கு உயரத்தை வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்த மாதிரி மடித்து அடிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தூரம் தான். மறுபடியும் பாக்கெட் மவுத்தில் வந்து பேக் பார்ட்டில் ஏறக்கூடாது, மவுத்தில் ஏறக்கூடாது. இது நம்ம சைடு வந்து அதே தான், ஸ்லீவ் அடித்த மாதிரி தான். பேக் பார்ட்டை கொஞ்சம் கம்மியாகவும் ஃப்ரண்ட் அதிகமாக வச்சு மடித்து அடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது வந்து திருப்பி மடித்து ஓத்தையில் போகணும் பாருங்கள். பாக்கெட் ஓப்பன், இது ஸ்லிட்டு, இது மாதிரி தான். இது வந்து இப்போ ஓரத்தையிலும் போட்டுக்கிட்டு வந்து அப்படியே இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அது வந்து ரெக்கார்டிங் பண்ணப்போ மிஸ்டேக்கில் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்த மறு சைடை உங்களுக்கு வந்து அடித்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சைட்லேருந்து அடிச்சுக்கு வரோம். ஃப்ரண்ட்டை கீழே வச்சு பேக்கை மேலே வச்சு, அதே மாதிரி பேக்கை வந்து ஃப்ரண்ட்டை விட 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு ஃப்ரண்ட்டை மடித்து அடிக்கிறோம். கரெக்டாக அந்த மவுத் வரைக்கும் அடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மவுத்துக்கிட்ட வந்து இதை மடித்து அடிக்கிறோம். நம்ம வந்து நல்லா க்ளீன் ஃபினிஷிங் பண்ணிடுறோம். சைடும் ரெண்டும் பட்டுது அங்கேயே. இப்போ சைடில் படாமல் மவுத்தை மட்டும் செப்பரேட்டாக அடிக்கிறோம். அப்படியே மறுபடியும் இங்கேயும் வந்து சைடு ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் பொறுமையாக தையல் போடணும். ஸ்லிட் வரைக்கும் அடித்து மறுபடியும் ஸ்லிட்டை வந்து மிஷினில் படாமல் தையல் போடணும். அது பாருங்கள், ஓப்பன் பாக்கெட் ஓப்பன், மவுத்து விட்டுக்கிறேன். திரும்பி ஓரத்தையில் போடுறோம். அந்த இடத்துல இந்த ஓரத்தையில் டம்மியாக போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நல்லா நீட்டாக உட்காரும். இப்போது அப்படியே குறுக்கு அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸ்லிட்டு வரைக்கும் தையல் போட்டு மறுபடியும் இங்கே பாக்கெட்டுக்கு மேலே
இதுதான் சரியான மெத்தடு. மறு சைடில் வந்து நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணது ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் வந்து எரர் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷிங் வந்து இது மாதிரி ஓரத்தில் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சைடும் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாருங்கள் பாக்கெட் ஓப்பன் இருக்கு. இது வந்து பாட்டம் மடித்து தைக்கிறேன். பாக்கெட்டு போகிறதுக்கு முன்னாடி பாட்டத்தையும் அடிச்சிடலாம் நம்ம. அதே ஸ்லீவிங் ஹெம்மிங் மாதிரி தான், 1/4 இன்ச்சு மடித்து அப்படியே தையல் போடுறோம். பாட்டம் ஹெம்மிங்கு ஃபஸ்ட்டு மடித்து தையல் போடுறோம். அப்புறம் வந்து திருப்பி ஓர தையல். இதுவும் ஓர தையல் தையல் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டைல் இந்த இந்த ட்ரெஸ்ஸில். சில பேர் ஒரே தையலோட விடுறவங்களும் அந்த மாடலும் இருக்குது. ஓர தையல் போட மாட்டாங்க. இதில் வந்து நம்ம ஓர தையல் எக்ஸ்ட்ரா போடுறோம், அவ்வளோதான். மடித்து தைச்சிட்டு ஓர தையல் போடுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி 2 பாட்டத்தையும் நம்ம வந்து தையல் போடுறோம். அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். டபுள் தையல் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அது ரெடிமேடு மாதிரி ஒரு பிராண்டு மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அதுக்காக தான் டபுள் தையல் மாடல். இந்த ஆர்டர் கொடுத்தவங்க சாம்பிள் ட்ரெஸ் நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மெத்தட் இருந்ததுனால அதையே ஃபாலோ பண்ணி நான் தைச்சு காட்டுறேன், அவ்வளோதான். பாட்டம் ஹெம்மிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாருங்கள், இந்த பாக்கெட்லாம் ஓப்பன்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் ரெடி பண்ணி அட்டாச்சிங் பண்ணணும். பாக்கெட் வந்து இது மாதிரி தான் வெட்டி வச்சுருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறுகலாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், டாப் சைடில். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6.5 வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஹோல்டிங் பண்ணுறதுக்கு நாச்சு போட்டுக்கிறேன். 6.5 அல்லது 6.25 ஓகே. 6.25 கம்மியாகக்கூடாது. ரெண்டுத்தையும் ஒன்றா நாச்சு போட்டு இன்சைடு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மடிக்கிற அளவு பார்த்தீங்கன்னா மினிமம் 6.25, 6.5 வச்சா ஓகே. இது மாதிரி வச்சு சும்மா ஒரு கீறிட்டு அது அட்டாச்சிங் பண்ணுறதுக்காக அதை மடித்து காட்டுறேன். இப்போ அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு தையல் போடுறோம். அந்த மடித்து கீறி வச்சுங்களேன், தையல் போடணும் விட்டுட்டு, மடிச்சுட்டு தையல் போடக்கூடாது. அது வந்து அட்டாச்சிங் பண்ணுறதுக்காக மடித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அந்த 1/4 இன்ச்சியை தையல் ஏற்றக்கூடாது. இது மாதிரி தான். இதே மாதிரி இந்த பாக்கெட்டையும் ரெடி பண்ணணும். சைடு பாக்கெட் ரெடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் வராது. அது ஏன் 1/4 இன்ச்சு மடித்து காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் தையல் ஏறக்கூடாது, அட்டாச்சிங். அதே மாதிரி சைடு தையல் போட்டாச்சு நம்ம. இப்போது நான் வந்து ரெக்கார்டிங்கில் காமிக்கல, நீளம் ரொம்ப போதும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து திருப்பிக்கிறோம். இதே மாதிரி திருப்பிட்டு நல்லா கீறிடணும். இந்த சைடெலாம் வந்து நல்லா அரைஞ்சி நல்லா இது மாதிரி கீறுங்க. இதே மாதிரி கீறிக்குங்க. இது கீரை வச்சு தான் பதிகள் போடணும். அப்படியே பதிகள் போடுறோன்னு சொல்கிறேன், கீரை வச்சு பதிக்கிறதுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி சென்டர் போல்டிங் பண்ணி ஒரு க்ரீஸ் மார்க் அடையாளம் பண்ணிக்கோங்க. அப்போ அட்டாச் பண்ணுறப்ப சென்ட்ரு பிளேஸை ஈஸியாக நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம சைடில் வந்து இந்த கீரை சென்ட்ரு வந்து சைடில் கரெக்டாக வரணும். இப்போது இன்சைடில் உள்பக்கமாக எடுத்துக்கணும் பாக்கெட்டை. ஸ்லிட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு கேப் இருக்கு இல்லையா, அந்த மேலே பாருங்கள் எப்படி வைக்கணும் பாருங்கள். இது மாதிரி ஸ்லிட்டில் வச்சிடக்கூடாது. ஸ்லிட்டுக்கு மேலே அந்த பாக்கெட் ஓப்பன் கீழே, பாக்கெட் ஓப்பனோட கீழ் பக்கத்தில் இதே மாதிரி வைக்கணும். சென்டருக்கு மாறினது வந்து சைடு ஜாயிண்டில் வரணும். இது வந்து கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக கிராஸ் இல்லாமல் வைக்கணும். பாக்கெட்டை வைக்கிறது சமமான அளவு பாருங்கள். அட்டாச்சிங் பண்ணிட்டேன். இப்போ அதை இப்படி திருப்பி விட்டு நம்ம கீறி இருக்கோம்ல, அதை அப்படியே பதிய வச்சு தையல் போட வேண்டியதான். அந்த கீறினது வந்து சென்ட்ரு அந்த பாக்கெட் மவுத்து சைடு வருது இல்லையா, அது கரெக்டாக வரணும், சென்டராக வரணும். கரெக்டாக 2 சைட்லையும் ஈக்குவலாக கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. பாக்கெட் பொசிஷன் வந்து சைடில் 2 பக்கம் ஈக்குவலாக வரணும், அவ்வளோதான். நம்ம 25 ஹைட் வச்சு மொத்தம் வெட்டினோம்ல, அதனால் வந்து தாராளமாக கரெக்டாக இருக்கும் பாக்கெட்டு மேலே. இது எந்த அளவுக்கு நல்லா கீறுறோமோ அந்த அளவுக்கு தைக்கிறப்போ கொஞ்சம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரியாக கீறலைனாக்கா வந்து சிரமம் கொடுக்கும். மறுபடியும் அதை பிடிச்சி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அட்டாச்சிங் பண்ணோம், அப்படியே சுற்றி வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு பாருங்கள். இதான் வந்து சைடு பாக்கெட்டு போகிற சிம்பிள் மெத்தடுங்க. பாருங்கள், பாக்கெட்டு கீழே வந்து தொங்கிட்டு இருக்கும் அப்படிங்க, பார்த்தீங்களா?
இது ஒரு பாக்கெட் நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. கரெக்டாக சென்டராக இருக்கணும், அதுதான் இந்த பாக்கெட் இப்போ ஜிப்பாவில். இப்போ மறு சைடில் இது பாருங்கள் எப்படி போடுறேன் பாருங்கள். அந்த பாக்கெட் மவுத்தில் கீழே வச்சு சென்டராக நம்ம இது மாதிரி கரெக்டாக வைக்கணும், கிராஸ் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு குறுக்கு கட்டி அப்படியே கரெக்டாக அந்த மவுத்து கீழே வந்து கரெக்டாக அட்டாச்சிங் ஆகணும் அப்படியே. இப்போ இதை திருப்பி விட்டணும், திருப்பி விட்டு லேசாக டேக்காக வச்சு சைடில் வந்து 2 சைடும் ஈக்குவலாக வர்ற மாதிரி இந்த பீஸை வச்சு தையல் போடணும், அவ்வளோதான். நீங்கள் கீறி ஒரு அயனிங் கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த பக்கம் பதிக்கிற பக்கத்தில் வந்து, அப்போ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பாடி பீஸை வந்து நம்ம இது மாதிரி விரித்து கரெக்டாக வச்சு தைக்கணும். பாடி பீஸ் வந்து பாருங்கள் எப்படி ஒரு சுருண்டு கிடக்கு பாருங்கள், அப்படியே கும்பலாக. அதை வந்து நம்ம சரி பண்ணி தைக்கிறதுல இந்த குவாலிட்டி வருது. சரியாக நம்ம வந்து பிடிச்சி இழுத்து தைக்கலன்னா சுருக்கமாகிடும். பாடி பீஸில் சுருக்கம் வரலாம், இல்லை பாக்கெட்டில் சுருக்கம் வரலாம், அதையும் நீங்கள் கவனிச்சுக்கங்க. இதுதான் சிம்பிள் மெத்தடு, இது நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதான் வந்து சைடு பாக்கெட்டு போடுற மெத்தடு பாருங்கள். போட்டாச்சு சைடு பாக்கெட்டு பாருங்கள். இதுதான் வந்து ஜிப்பாவில் குர்தாவில் சைடு பாக்கெட்டு போடுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணணும். பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம ஹை பாயிண்ட்லேருந்து ஒரு 6 இன்ச்சு கீழே டவுன் வர மாதிரி நம்ம வெட்டணும். இப்போ இதை 6 இன்ச்சே வெட்டி எடுத்துட்றேன். தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டில் இதே மாதிரி ஹை பாயிண்ட்டாக ரொம்ப இருந்தாக்கா அந்த ஷோல்டர் ஹை பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சு கீழே டவுன் பண்ணி வெட்டிக்கிட்டு அப்புறம் வந்து காலரை வச்சு பார்த்து தேவையான அளவுக்கு வெட்டிக்குங்க. அவ்வளோதான் மெத்தடு, வேறு ஒன்றும் கிடையாது. சென்டர் மார்க்லாம் பண்ணிக்கோங்க, மிடில் மார்க் கூட பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் வளைவாக இருக்கனால கரெக்டாக உட்கார்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போ வந்து உள் பக்கமாக வந்து கழுத்தை வச்சு காலரை அடிக்கணும், உள் பக்கமாக காலரை அட்டாச் பண்ணணும். வெளிப்பக்கம் சட்டைக்கெல்லாம் வெளியில் வச்சு தைக்கிற மாதிரி தைக்கக்கூடாது. குர்தாவுக்கு வந்து காலரை உள் பக்கமாக இதே மாதிரி வச்சு தைக்கணும். கொஞ்சம் காலர் பொறுமையாக அளந்து தைங்க, ஏன்னா இது வந்து வளைவு அதிகமாக இருக்குது. ஆப் மூன் ஷேப்பில் இருக்கிறனால வந்து காலரை வந்து கழுத்தோட வச்சு நம்ம மேட்சிங் பண்ணி லென்த்து கரெக்ட் பண்ணி அளந்து பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பொறுமையாக நம்ம வந்து இதுக்கு டைம் எடுத்து தான் பண்ணணும். இல்லைனா காலர் பெருசாவோ இல்லை சின்னதாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபினிஷிங் நல்லா வராமல் போயிடும். பட் நம்ம பொறுமையாக பண்ணோம்னா ரொம்ப நீட்னஸாக அழகாக வந்துடும் இந்த குர்தா காலரு. அட்டாச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். இது நல்லா கீறி வரணும் இப்போது அட்டாச்சிங் பண்ணதை. இப்போ ஃபினிஷிங் பண்ணுறோம். நார்மலாக காலர் ஃபினிஷ் பண்ணுற மெத்தடு தான். நல்லா மூக்கு வராமல் நல்லா கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணணும். இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை வந்து அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா பதிவுமே உங்களுக்கு கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்களை. முக்கியமாக வந்து நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இதில் வந்து நம்ம சேனலில் போடுவோம், ஆண்கள் பெண்களோட எல்லாம் போடுவோம். உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸு கற்றுக்கணும்னு வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸோட பேரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரும் காலங்களில் அந்த வீடியோக்களோட ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கற்றுக்கணும், பேண்ட்டு, சட்டை, ப்ளவுஸு, சுடிதாரு, லாங் ஃப்ராக்கு, இது மாதிரி எந்த ட்ரெஸ்ஸு கற்றுக்கணுனாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ட்ரெஸ்ஸுகளை வந்து டைம் கிடைக்கிறப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து குர்தா தைக்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருக்குது. இதில் வந்து காஜா பட்டன் அடிச்சுக்கணும் குர்தாவில், பட்டி ஓப்பனில் நீட்னஸாக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் தைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து குர்தா தைக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.